அவங்க உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆவியானவர் அதிகமாக நாம் தெரிஞ்சு கொள்வோம்னா, அவர் சரியான விதத்தில் பயன்படுத்துவோமானா, அவர் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போமானா, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நிறைவாய் மாற்றுவார். ஓகே, அதனாலதான் நம்ம வறட்சியுள்ள வாழ்க்கை இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லவே இல்லை. நாம் எல்லாவற்றையும் செழித்திருக்கணும், சுகித்திருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? ஆமே. அதனால பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது நாம் வேலையடைவோம். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நமக்கு என்ன கிடைக்குது? ஆவியானவர் வரும்போது உள்ள என்னைக்கு இயேசுவை ஆண்டவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு காரியம், நம் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆதாமுக்குள் மரித்து போய் கிடந்த அத்தனை பேரையும் ஆவியானவர் வந்த உடனேயும் ஃபர்ஸ்ட் மனுஷ ஆவி திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆதாம் இழந்தாங்க ஜோயே ஜீவன், தேவரகமான ஜீவனை இழந்தாங்க. கிறிஸ்து ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரித்தோம். கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசித்த போது ஆவியான நமக்குள்ள வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட், நம் ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகா பரிசுத்த ஆவிக்குள்ள வந்து நிரந்தரமா தங்குகிறார். உள்ள வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபர்ஸ்ட் நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்படுது, இரண்டாவது பரிசுத்தாவின் வந்து தங்குகிறார், மூன்றாவது என்ன நடக்குது? அவர் வரும்போது நீங்க பலன் அடைகிறது, பலன் உண்டாகும். ஓகே, சரித்திர வியாதியா இருக்கும்போது பலன் வருது, சரிதானே? பலன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ரிலீஸ் பண்றாரு, ஞானத்தை ரிலீஸ் பண்றாரு, ஆவின் வரங்கள் எல்லாம் வெளிப்படுது, ஆவின் கனிகள் எல்லாம் வெளிப்படுது. அவன் இது 1 by 1 அவர் ரிலீஸ் பண்றாரு நமக்குள்ள. அதனால எவ்வளவு அந்யோன்யமாய் நாம் ஆவியாரோடு கூட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை, வரங்களை கொண்டு நாம் செழிப்பாகலாம், கனிகளை கொண்டு குடும்பத்தை கட்டி எழுப்பலாம், அநேகர் ஆயத்தமா தேவனுக்காக ஆதாயமாக்கியும் கொள்ளலாம். இது எல்லாம் தேவாவியனின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்.